வணக்கம். குழந்தைங்க சில சமயம் குறிப்பா வெளியில எங்கேயாச்சும் இருக்கும்போது கட்டுக்கடங்காம அழறத பார்த்திருப்பீங்க இல்லையா? அப்போ நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன இப்படி செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். அதே சமயம் குழந்தைக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். நீங்க எப்போதாச்சும் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. இது நிறைய பெற்றோர் சந்திக்கிற ஒரு சவாலான விஷயம் தான். இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குழந்தைகளின் இந்த மாதிரி தீவிரமான உணர்ச்சி வெளிப்பாடுகள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து டான்ட்ரம், இன்னொன்னு மெல்ட் டவுன். ஆமா. 2 பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்னால இருக்கிற காரணம் வேற, நாம நடந்துக்க வேண்டிய விதமும் வேற. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருக்கு. லக்ஷ்மின்னு ஒரு அம்மாவுக்கும் சதீஷ் சார்னு ஒரு சிறப்பாசிரியருக்கும் நடந்த ஒரு உரையாடல் மாதிரி இருக்கு. ரொம்ப எளிமையா இருக்கு. ஓ, அருமை. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த 2 நடத்தையையும் நீங்கள் எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம், குறிப்பா மெல்ட் டவுன் ஏன் வருது, அந்த நேரத்துல பதட்டப்படாம எப்படி குழந்தைக்கு ஆதரவா இருக்கலாம்னு சில நடைமுறை விஷயங்களை பார்க்கிறது தான். ரொம்ப நல்ல முயற்சி. ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல அந்த ஆதாரத்துல வர லக்ஷ்மி அம்மாவோட அனுபவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க பையன் அர்ஜுனை கூட்டிட்டு வார வாரம் சந்தைக்கு போறாங்க. அப்போ திடீர்னு அர்ஜுன் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறான். சுத்தி இருக்கிறவங்க என்ன பையன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறான் பாரு, செல்லம் கொடுத்து கெடுக்குறாங்கன்னு பேசுறாங்க. ம். இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நிறைய பெற்றோருக்கு நடக்கிற ஒண்ணுதானே? ஆமா, நிச்சயமா. இது ரொம்ப சகஜமான ஒண்ணு. ஆனா பெற்றோருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்கதான் நாம டான்ட்ரம்னா என்ன, மெல்டவுன் சரியா புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயமான டான்ட்ரம் பத்தி பேசுவோம். ஆதாரத்துல சதீஷ் சார் சொல்ற மாதிரி டான்ட்ரம்ங்கிறது பெரும்பாலும் ஒரு குழந்தை தனக்கு வேணுங்கிற ஒரு பொருளுக்காகவோ இல்ல கவனத்துக்காகவோ பண்ற ஒரு செயல். சரி. உதாரணத்துக்கு, கடையில ஒரு குழந்தை சாக்லேட் கேக்குது. அம்மா வேணான்னு சொல்றாங்க. உடனே அது கத்த ஆரம்பிக்கும், தரையில கூட புரளலாம். ஆமா, பாத்துருக்கோம். ஆனா அம்மா அதை கண்டுக்காம வேற பக்கம் போயிட்டாங்களோ இல்ல வேற ஏதாவது கவனத்தை திருப்பினாங்களோ கொஞ்ச நேரத்துல அந்த அழுக குறைய வாய்ப்பு இருக்கு. ஓ. ஏன்? ஏன்னா அதோட நோக்கம் சாக்லேட் வாங்கணும் இல்ல அம்மாவோட கவனத்தை திருப்பணும். அது நடக்கல. இது ஒரு மாதிரி காரியத்தை சாதிக்க பாக்குற ஒரு முயற்சி. ஆதாரத்துல லட்சுமி கூட சொல்றாங்க, அவங்க மூத்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு. ஆமா ஆமா சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. கரெக்ட். அதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கு. அப்போ மெல்ட் டவுன் அது எப்படி வேற மாதிரி? அர்ஜுனுக்கு நடந்தது மெல்ட் டவுனா இருக்குமோ? ஏன்னா லக்ஷ்மி சொல்றாங்க, அவன் கேட்டது கொடுத்தா கூட சில சமயம் அழுகைய நிறுத்த மாட்டானா. ஆமா. இன்னும் ஜாஸ்தியா கத்துவானா, தலையில அடிச்சுக்குவானா, தரையில பயங்கரமா உருள்வானா. சதீஷ் சார் சொல்ற மாதிரி இது நாடகம் இல்ல. இத கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். ஏன் இந்த வித்தியாசம்? மிகச்சரியா கேட்டீங்க. இதுதான் மெல்டவுனோட முக்கியமான அம்சம். அது கவனத்துக்காகவோ ஒரு பொருளுக்காகவோ பண்றது கிடையாது. மெல்டவுன்ங்கிறது குழந்தையோட கட்டுப்பாட்டை மீறின ஒரு நிலை. அதாவது குழந்தையின் மூளை சுத்தி இருக்கிற சூழலில் இருந்து வர தகவல்களை, குறிப்பா புலனுணர்வு தகவல்கள்னு சொல்றோமே, அதை சமாளிக்க முடியாம திணறும் போது வர்ற ஒரு தீவிரமான எதிர்வினை. புலனுணர்வு தகவல்கள்னா சத்தம், வெளிச்சம், தொடுதல் இந்த மாதிரியா? அதேதான். பாருங்க, ஆதாரத்துல சதீஷ் சார் நம்ம ஊர் சூழலுக்கு ஏத்த மாதிரி சில நல்ல உதாரணங்கள் கொடுக்கிறாரு. மெல்டவுன் ஏன் வருதுன்னு இது நல்லா புரிய வைக்கும். சொல்லுங்க. இப்ப கோவில் திருவிழால பயங்கர சத்தமா மேளம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது கொண்டாட்டமா இருக்கலாம். ஆனா சில குழந்தைங்களுக்கு அந்த தாங்க முடியாத சத்தம் காதுக்குள்ள போய் பயங்கரமா வலிக்கலாம். ஓ, அப்படியா? அப்புறம் கூட்டம் நெரிசலா இருக்கிற பஸ் நிறுக்கிறது, பல பேர் தொடர்றது, பலவிதமான வாசனை, சத்தம், இதெல்லாம் சில குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடத்தையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். சரி சரி. இல்ல புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்கி போடுறோம், சில சமயம் அந்த துணியோட தன்மை கொஞ்சம் சொரசொரப்பு இல்ல இறுக்கமா இருக்கிறது, இல்ல அதோட வெயிட் கூட சில குழந்தைங்களுக்கு தாங்கிக்க முடியாது. ஆமா, அரிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதேதான். சந்தையில இருக்கிற இரைச்சல் யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு கடையில பாட்டு, இங்க ஒருத்தர் கூவி விக்கிறாரு, வண்டி சத்தம், பல மாதிரி வாசனை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு குழந்தையும் புலன் உறுப்புகளை தாக்கும் போது அதோட மூளை ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடும். அதுதான் ஓவர்லோடு. அதாவது மூளைக்கு வர இன்புட் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. கரெக்டா சொன்னீங்க. அதனால நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது, ஆதாரத்துல ஆசிரியர் சொல்ற மாதிரி குழந்தை வேணும்னே அடம் பிடிக்கல, பிடிவாதம் இல்ல. அதோட மூளை இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுது, மூளை சிரமப்படுகிறது. அந்த அழகை, அந்த தீவிரமான நடவடிக்கை எல்லாம் தனக்கு உதவி வேணும், தன்னால் இதை தாங்க முடியலன்னு வார்த்தையால சொல்ல தெரியாத ஒரு குழந்தையின் ஒரு அபாய சங்கு மாதிரி. வார்த்தைகள்ல சொல்ல முடியல. அட கடவுளே,
இது கேட்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. குழந்தை இவ்ளோ போராடுதுன்னு தெரியாம நாம அதை திட்டவோ அடிக்கவோ செஞ்சா நிலைமை இன்னும் மோசமாகிடும் போல. நிச்சயமா. அப்போ ரொம்ப முக்கியமா ஒரு குழந்தை இந்த மாதிரி மெல்ட் டவுன் நிலையில இருக்கும்போது பெற்றோர் என்ன செய்யணுமோ அந்த உரையாடல்ல என்ன சொல்றாங்க? இதுதான் முக்கியமான கட்டம். பெற்றோர் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது அந்த குழந்தைக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சதீஷ் சார் சொல்ற வழிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு, முதல்ல நீங்க அமைதியா இருக்கணும். இது சொல்றது சுலபம், ஆனா அந்த நேரத்துல செய்யறதுதான் கஷ்டம். ஆனாலும் இது ரொம்ப முக்கியம். ஆமா, நமக்கே பதட்டமாயிடும். ஏன்னா நீங்க கோவப்பட்டாலோ பதட்டப்பட்டாலோ ஏற்கனவே பயத்துல இருக்கிற குழந்தை இன்னும் ஜாஸ்தியா பயப்படும். நீங்கள் கோவப்பட்டால் அவன் இன்னும் பயப்படுவான். உங்க அமைதி தான் குழந்தைக்கு மருந்து. சரி, அடுத்து? ரெண்டாவது, அடிக்கவோ திட்டவோ கத்தவோ கூடாது. தயவு செஞ்சு வேணாம். ஆசிரியர் சொல்ற மாதிரி குழந்தையின் மூளை அப்போ ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல ஒரு வலியில இருக்கு. அவன் மூளை ஏற்கனவே வலிக்கிறது. நம்ம கோவம் அதை அதிகப்படுத்துமே தவிர குறைக்காது. உண்மைதான். உன்னை தூண்டின சத்தம், கூட்டம், வெளிச்சம் இல்லாத இடமா இருக்கலாம். கடையை விட்டு வெளியே, மரத்தடிக்கு இல்ல வீட்டுக்குள்ள தனி அறைக்கு கூட்டிட்டு போறது நல்லது. சூழலை மாத்துறது. ஆமா. நாலாவது, ரொம்ப மென்மையா உறுதியான குரல்ல பேசுங்க. நிறைய பேச வேண்டாம். அம்மா இருக்கேண்டா, பயப்படாத கண்ணா, ஒண்ணும் இல்ல, அப்படி சில எளிய ஆறுதல் வார்த்தைகள் போதும். உங்க குரலோட மென்மை ரொம்ப முக்கியம். அஞ்சாவது, தேவைப்பட்டா சின்ன சின்ன உதவிகள். குடிக்க தண்ணி கொடுக்கலாம், வேர்த்திருந்தா முகத்தை தொடச்சி விடலாம். சில குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருள் இருக்கும் இல்லையா, ஒரு பொம்மை, சின்ன துணி மாதிரி, அதை கையில கொடுக்கலாம். ஆனா கட்டி பிடிக்கிறத ஹக் மட்டும் குழந்தை அந்த நேரத்துல அதை ஏத்துக்கிட்டா மட்டும் செய்யணும். சில சமயம் தொட்டா கூட அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அதையும் பாத்துக்கணும். ஆமா, குழந்தையின் உடல் மொழியை கவனிக்கணும். இந்த வழிகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா லக்ஷ்மி கேட்டாங்களே, இதெல்லாம் பப்ளிக்ல செய்யும் போது சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்களே, குழந்தைய கெடுக்கிறாங்கன்னு நினைப்பாங்களே, அந்த சங்கடம் வருமே. இது ஒரு பெரிய பிரச்சனை தானே? நிச்சயமா, இது நடைமுறையில பெற்றோர் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். நம்ம ஊர்ல இது இன்னும் அதிகம். இதுக்கு சதீஷ் சார் சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது பாருங்க. அவர் சொல்றாரு, மத்தவங்களுக்கு உங்க குழந்தையோட நிலைமை புரியாம இருக்கலாம், அவங்களுக்கு அதை அடம் பிடிக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா உங்க குழந்தைய பத்தி உங்களுக்கு தெரியும். அவன் கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு புரியுது. ஆமா. அப்போ நீங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாக்கணுமா, இல்ல கஷ்டப்படுற உங்க குழந்தைக்கு என்ன தேவைன்னு பாக்கணுமான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்கிறாரு. குழந்தையோட மூளை வலியில இருக்கும்போது அதுக்கு தேவை உங்க அமைதி, உங்க ஆதரவு, மத்தவங்க கருத்து இல்ல. அந்த நேரத்துல உங்கள் அமைதிதான் குழந்தைக்கு சிறந்த மருந்துன்னு சொல்றாரு. இது எவ்வளவு நிஜம். ரொம்ப உண்மை. இது கேட்கும்போது நம்ம சமூகத்துல ஆட்டிசம் பத்தியும் இந்த மாதிரி புலனுணர்வு பிரச்சனைகள் பத்தியும் விழிப்புணர்வு எவ்வளவு கம்மியா இருக்குன்னு தோணுது. ஆமா, அதனாலதான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல நடக்கிற அனைவருக்கும் இலவச தரமான கல்வி மாதிரியான முயற்சிகள், அப்புறம் திரு எஸ் சிவகுமார் சார் நடத்துற ஆட்டிசம் பெற்றோர்களுக்கான தொடர் விழிப்புணர்வு செலவில்லா இணைய வழி பயிற்சி, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் பெற்றோருக்கு மட்டும் இல்ல, டீச்சர்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் எல்லாருக்கும் இந்த புரிதலை வளர்க்க உதவும். ஒரு குழந்தை ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பார்வை மாறிடும். தீர்ப்பு சொல்றதுக்கு பதிலா எப்படி உதவலாம்னு யோசிப்போம். அருமையா சொன்னீங்க. இந்த புரிதல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு காட்டுற மாதிரி அந்த உரையாடலோட கடைசியில ஒரு உதாரணம் வருது பாருங்க. அது ரொம்ப மனசு தொட்டுச்சு. ஆமா ஆமா. லக்ஷ்மி சதீஷ் சார் சொன்னதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அடுத்த நாள் மறுபடியும் அர்ஜுனை கூட்டிக்கிட்டு ஒரு பஸ்ல போறாங்க. நினைச்ச மாதிரியே பஸ் சத்தம் தாங்காம அர்ஜுன் காதை பொத்திக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த தடவை லக்ஷ்மி கத்தல, பதட்டப்படல, அமைதியா அவனை ஜன்னல் பக்கமா கூட்டிட்டு போறாங்க. மெதுவா அவன் காது ரெண்டையும் அவங்க கையால மூடி அவன் காது கிட்ட குனிஞ்சு, அம்மா இருக்கேண்டா, ஒண்ணும் இல்ல கண்ணா, பயப்படாதேன்னு ரொம்ப மென்மையா சொல்றாங்க. என்ன ஆச்சரியம்னா, கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் அழுகையை நிறுத்தி அமைதியாகி அம்மா கைய கெத்தியா பிடிச்சுக்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதுதான் அந்த புரிதலோட தாக்கம். அதே குழந்தை, அதே பஸ் சத்தம், ஆனா அம்மாவோட அணுகுமுறை மாறினதும் குழந்தையின் பதிலும் மாறிடுச்சு. ஆமா, லக்ஷ்மி கோபத்துக்கு பதிலா அமைதியையும் ஆதரவையும் கொடுத்தப்போ அர்ஜுனுக்கு அந்த பாதுகாப்பு கிடைச்சது. இது என்ன காட்டுதுன்னா, பெற்றோர் நிலைமையை சரியா புரிஞ்சுக்கிட்டு நிதானமா செயல்பட்டா அது குழந்தைகிட்ட எவ்வளவு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு தெரியுது. உண்மைதான். ஆக மொத்தத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, டான்ட்ரம்ங்கிறது ஒரு தேவைக்காகவோ கவனத்துக்காகவோ பண்றது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு.
சரி. ஆனா மெல்டவுன்ங்கிறது புலனுணர்வுகள் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாகி ஓவர்லோட் ஆகி கட்டுப்படுத்த முடியாம வர்ற ஒரு தீவிரமான நரம்பியல் எதிர்வினை. அதுக்கு நோக்கம் இல்ல, அது ஒரு கஷ்டத்தோட வெளிப்பாடு. கஷ்டத்தோட வெளிப்பாடு. நல்லா சொன்னீங்க. லக்ஷ்மி கடைசியில புரிஞ்சுகிட்ட மாதிரி குழந்தை வேணும்னே குறும்புக்காரன் இல்ல, அவன் அந்த சூழலை தாங்க முடியாம அதிகமாக சுமையேற்றப்பட்டிருக்கிறான். இந்த அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பெற்றோருக்கு கோபம் விரக்தி எல்லாம் குறைஞ்சு பொறுமையா இருக்க முடியும். அப்புறம் ஒரு தாயோட பொறுமைதான் அந்த குழந்தைக்கு உலகத்திலேயே பாதுகாப்பான இடம்ங்கிறதையும் இந்த உரையாடல் ரொம்ப அழகா சொல்லுது. ரொம்ப அருமை. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான கலந்துரையாடல்ல கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் இதுதான் நினைக்கிறேன். குழந்தைகளின் இந்த தீவிரமான நடத்தைகளுக்கு பின்னால இருக்கிற உண்மையான காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சா நம்ம அணுகுமுறையே மாறிடும். ஆமா, அது தண்டிக்கிற மனப்பான்மையில இருந்து மாறி கருணையோட பொறுமையோட இன்னும் சரியா உதவுற மாதிரி நம்மள மாத்தோம். இந்த புரிதல் நிச்சயம் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு வெளியில இருக்கிற மன அழுத்தத்தை குறைச்சி உங்க உறவை பலப்படுத்தும் நம்புறோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. மெல்டவுன், டேண்ட்ரம் இதையெல்லாம் நாம தனிப்பட்ட முறையில புரிஞ்சுக்கிறது முதல் படி. அது சரி. ஆனா அதையும் தாண்டி ஒரு சமூகமா நாம என்ன செய்ய முடியும்? நம்ம வீடுகள், பள்ளிக்கூடங்கள், கடைகள், பஸ் ஸ்டாண்ட், பார்க் மாதிரி பொது இடங்கள்ல இந்த மாதிரி புலன் உணர்வு பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைங்க, ஏன் பெரியவங்களுக்கும் கூட அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட புரிதலோட இருக்கிற மாதிரி சூழலை உருவாக்க நாம என்ன பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த உலகத்தை நம்மள சிலர் ரொம்ப வித்தியாசமா உணர்றாங்க. சத்தமா, வெளிச்சமா, கூட்டமா. அதை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? அந்த ஏத்துக்கிறத நம்ம சூழலை வடிவமைக்கிறதுல எப்படி கொண்டு வர்றது? குறிப்பா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல செய்யற அனைவருக்கும் இலவச தரமான கல்வி முயற்சி, திரு சிவகுமார் சார் மாதிரி ஆட்கள் பண்ற இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு பயிற்சிகள், இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்ஸ் கிட்டையும் மற்ற குழந்தைங்க கிட்டையும் இந்த புரிதலை வளர்த்து எல்லாரையும் அரவணைச்சு போற இன்க்ளூசிவ் ஒரு நல்ல சூழலை உருவாக்க எப்படி உதவும்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.